வணக்கம் நண்பர்களே, வெல்கம் யூ டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இப்போ அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இப்போ கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸு எல்லாருக்கும் எந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி கரண்ட் செமஸ்டர் எந்த மாதிரி மோடில் நடக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ டைப், அதாவது போன செமஸ்டர் எழுதின மாதிரி தான் எழுதுவாங்க. மற்ற இயர்ஸ்க்குலாம் வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட் செமஸ்டர்ஸ் எல்லா செமஸ்டர்ஸுமே எந்த மாதிரி மோடில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் டைப்பில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓப்பன் புக் டைப் அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ வந்து அது 3 ஹவர்ஸ் எக்ஸாமா அப்படின்ட்டு ஒரு டவுட் வரும். இப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரீ எக்ஸாம் நடக்க போதில் அந்த ரீ எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்களே, அதே 3 ஹவர்ஸ் அதேமாதிரி ஓப்பன் புக் டைப்பு ஆஃப்லைன், அதாவது ஆஃப்லைன்னா நேரில் போய் எழுத தேவையில்ல, வீட்டிலே இருந்து நீங்கள் வந்து எழுதி அனுப்புகிற மாதிரி, அதாவது ஆர்ட்ஸ் காலேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்களே போன செமஸ்டர், அதேமாதிரி தான் இந்த வாட்டி உங்களுக்கு கரண்ட் செமஸ்டரும் அதேமாதிரி தான் நடக்கும், ரீ எக்ஸாமும் அதேமாதிரி நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் ரொம்ப நாளாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருந்தது. அதாவது எப்படி கரண்ட் செமஸ்டர் நடக்கும், அதாவது எந்த மாதிரி மோடில் நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்ட்டு நிறைய டவுட் இருந்தது. இப்போ வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரீ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் நடக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனான நியூஸ் கிடையாது. கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலில் அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட்ஸ் எந்த சப்ஜெக்ட்ஸ்னாலும் நீங்கள் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்குண்டான சப்ஜெக்ட்ஸ்க்குண்டான உங்களுக்கு லெக்சரர்ஸ் நான் வந்து நடத்தி போடுறேன். இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.